போற்றுகின்ற புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கும் ஒரு அருட்கொடையாம் அனுப்பப்பட்ட அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரினுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் மீதும், சஹாபிய பெண்மணிகள் மீதும், குறிப்பாக ஜும்மா என்ற கடமை நிறைவேற்றுவதற்காக ஆரம்ப நேரத்தில் இங்கு ஒன்று குழுமிருக்கின்ற நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் ஆக. எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது பல்வேறு விதமான எண்ணங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு, ஆசைகளோடு அந்த மனிதனுடைய வாழ்க்கை அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தான் எதை அடைய வேண்டும், எதை அனுபவிக்க வேண்டும், அவனுக்கு எது தேவை, அவனுக்கு எது தேவை இல்லை என்பதையெல்லாம் சரியான முறையிலே திட்டமிட்டு அதன் அடிப்படையிலே அவனுடைய வாழ்க்கையை அவன் கழிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் மிக முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு வாகனம் இயங்குவதற்காக எரிபொருள் எவ்வளவு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குமோ, அதை போன்றுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் அவனுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் மிக முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகின்றன. அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இதை குறித்து இறைவன் பேசி காட்டும் பொழுது, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் பல்வேறு விதமான எண்ணங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு, ஆசைகளோடு அந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த எதிர்பார்ப்புகளை வைத்து, எண்ணங்களை வைத்து அவன் எதை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றானோ அதை அடைந்ததற்கு பிறகாக அவன் அந்த செயல்களை அந்த மனிதன் விட்டு விடுகின்றானா என்ற கேள்வியை முன்வைத்தால், இல்லை என்று சொல்லக்கூடிய பதில்தான் எம்மால் பார்க்க முடிகின்றது. ஏன்? அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் தன் திருமறையிலே இறைவன் பேசி காட்டும் பொழுது, யஅலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்த துன்யா வலைப வலஹுவ வஸீனா, இந்த உலக வாழ்க்கை என்பது வெறும் வீணும் விளையாட்டும் மாத்திரம்தான். இந்த உலக வாழ்க்கை வெறும் ஒரு கண்காட்சியை போன்றுதான் இந்த உலக வாழ்க்கை. ஆனால் அந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தெரியுமா? வத்தகாஃபுர் பைனக்கும் வத்தகாஃபிர் அம்வாலி வல் அவுலாத், அந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் ஒருவருக்கொருவர், உங்கள் மத்தியிலே ஒருவருக்கொருவர் நீங்கள் பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். எதை வைத்து தெரியுமா? உங்களுடைய பொருளாதாரத்தை வைத்து, உங்களுடைய பிள்ளைகளை வைத்து பிறர் உங்களை எவ்வாறு கௌரவப்படுத்துகிறார்கள், உங்களை அவர்கள் எவ்வாறு கண்ணியப்படுத்துகிறார்கள் என்பதை உங்களுடைய பொருளாதாரத்தை வைத்து, உங்களுடைய பிள்ளைகளை வைத்து அந்த மனிதர்கள் போட்டி போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகத்துல ஒரு சகோதரர்கிட்ட போயிட்டு நீங்க ஏன் பை சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தட்ட போய் கேட்டா அவர் சொல்லுவாரு, பை எனக்கு தேவை இருக்கு அதனால நான் சம்பாதிக்கிறேன் பை. சரி, அந்த பொருளாதாரத்தை வைத்து அவர் எதை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அந்த தேவை பூர்த்தி அடைந்ததற்கு பிறகு அவர் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை நிப்பாட்டி விடுகிறாரா? நிச்சயமாக கிடையாது. அவர் அந்த ஆசை அடைந்ததற்கு பிறகுமே கூட இன்னும் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் பொருளாதாரத்திலே இன்னும் அடுத்த நிலைக்கு நாம் போக வேண்டும் என்ற ஆசையில் அந்த பொருளாதாரத்தின் பின்னால் அந்த மனிதர்கள் செல்லக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமீபத்தில் கூட பெரும் பெரும் தொழில் அதிபர்களுடைய பட்டியலை வெளியிடுகின்றார்கள். 7 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். அந்த சம்பாதியத்தை வைத்து இன்னும் 7 தலைமுறை 10 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு அவர்கள் அந்த பொருளாதாரத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர்
இன்றைக்கு இந்த ஜும்மாவிலே அவர் செய்யக்கூடிய அனைத்து வியாபாரத்தையும் அவர் நிப்பாட்டி விடுகின்றார் என்று சொன்னால் இன்னும் 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாமே. ஏன் அவர் இன்னும் அந்த பொருளாதாரத்தின் பின்னால் ஏன் செல்கிறார்கள்? காரணம், அந்த பொருளாதாரத்தை வைத்துதான் பிறர் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இதனுடைய விளைவு எந்த அளவுக்கு என்பதை நாம் ஒருபோதும் நாம் ஆய்வு செய்வதே கிடையாது. நம்முடைய பிள்ளைகளை வைத்து, பொருளாதாரத்தை வைத்து உலகத்தின் பின்னால் நாம் செல்லக்கூடிய மக்களாக, உலகத்திலே மக்களுடைய கௌரவத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக, மனிதருடைய கண்ணியத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக நாம் இன்றைக்கு மாறிவிட்டோம் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகின்றது. சற்று ஆய்வு செய்து பாருங்கள். இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய எண்ணற்ற விஷயங்களை நாம் எடுத்து ஆய்வு செய்வோம் என்று சொன்னால் அந்த அத்தனை பிரச்சனைகளுக்குமே அடிப்படையான காரணம் இந்த கௌரவம் மட்டும்தான். சொந்த குடும்பத்துல சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, உறவினர்கள் மத்தியிலே சண்டை, நண்பர்கள் மத்தியிலே சண்டை, வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல சண்டை. இந்த அத்தனை பிரச்சனைகளுக்குமே அடிப்படையான காரணம் ஒன்று இருக்குமேயானால் அது கௌரவம் மாத்திரம்தான். ஏன்? அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைனா அண்ணன்காரன் சொல்லுவான், என் தம்பி வீட்டுல ஒரு விசேஷம், ஒரு நிகழ்ச்சி அவன் வச்சிருக்கான், அவன் எல்லாத்தையும் கூப்பிட்டான், என்னையும் கூப்பிட்டான். ஆனா என்ன அவன் எப்படி கூப்பிட்டான் தெரியுமா? ஏதோ 3வது மனுஷனை கூப்பிடுற மாதிரி 10ல் 11ஆக என்ன கூப்பிட்டான். நான் யார் தெரியுமா? வீட்டுல மூத்த மகன் நான். அவன் என்னை எவ்வாறு அழைத்திருக்கணும், ஆனா அவன் என்னை எப்படி அழைச்சான் தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, ஒன்றன் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது நாம் பிறருடைய கௌரவத்தை எதிர்பார்த்து, பிறருடைய கண்ணியத்தை எதிர்பார்த்து இந்த உலகத்திலே நாம் எப்பொழுது வாழ ஆரம்பிப்போமோ அப்பொழுது ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். மக்களுடைய திருப்திக்காக வாழ ஆரம்பிப்போமையானால் மார்க்கத்தின் பால் வரக்கூடிய வாசலை அல்லாஹ் மூடி விடுவான். உண்மையின் பால் வரக்கூடிய வாசலை அல்லாஹ் மூடி விடுவான். சத்தியத்தை, உண்மையின் பால் வரக்கூடிய வாசல்களை அல்லாஹ் மூடி விடுவான். இந்த மனிதருக்கு இதெல்லாம் பெருசாக தெரியாது. மார்க்கத்தை விட்டு நாம் தூரமா போறோமே தெரியாது. உண்மையை விட்டு நாம் வெகு தூரம் செல்கின்றோமே பிரச்சனை இல்லை. மக்கள் என்னை கௌரவப்படுத்துகிறார்களா? மக்கள் என்னை கண்ணியப்படுத்துறாங்களா? என்னை பிறர் மதிப்பிடுகிறார்களா? அதை மாத்திரம்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதைத்தான் இஸ்லாமிய வரலாற்று சம்பவங்கள் நமக்கு மிக அழகிய முறையிலே பாடமாக நடத்துகின்றன. எந்த அளவுக்கு என்று சொன்னால், குறைஷிகள் ஏன் இஸ்லாத்தை ஏற்கவில்லை? அவர்களுக்கு என்ன பிரச்சனை? ஆரம்ப காலகட்டத்துல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மார்க்கத்தை அனைத்து மனிதர்களிடத்திலுமே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அந்த குறைஷிகள் இடத்திலுமே சேர்க்கிறார்கள். அந்த குறைஷிகள் இறைவனை மறுக்கவில்லை. இறைவனுடைய தன்மை உண்மை என்று நம்பினார்கள். அல்லாஹ் ஒரு கடவுள் இருக்கான் நம்பினார்கள், மாற்று கருத்து அல்ல. ஆனால் அவர்கள் எதை கௌரவமாக பார்த்தார்கள்? தன்னுடைய முன்னோர்கள் எந்த சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்களோ அந்த சிலைகளை வணங்குவதில் தான் அவனுக்கு கௌரவம் இருப்பதாக அந்த குறைஷிகள் நினைத்தார்கள். அதுதான் அவன் பெரிய ஒரு கௌரவமாக பார்த்தார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் தன் திருமறையிலே அந்த குறைஷிகளை பற்றி இறைவன் சொல்லி காட்டும் பொழுது, இது அக்கீலலஹும், அவர்களுக்கு சொல்லப்பட்டது, இத்தகதியோ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் அருளியதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர்களிடத்திலே சொல்லப்பட்டது. காலு, அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய முன்னோர்கள் எந்த 365 சிலைகளை வைத்து வணங்கினார்களோ அவர்கள் நினைத்தது அந்த சிலைகளை வணங்குவதில் தான் அவர்களுக்கு கௌரவம் இருப்பதாக அந்த குறைஷிகள் சொன்னார்கள். அதே வசனத்திலே இறைவன் பேசுகின்றான், உங்களுடைய முன்னோர்கள் அறியாமை காலத்திலே இருந்தாலும் கூடவா, உங்களுடைய முன்னோர்கள் நேர்வழி பெறாமல் விட்டாலும் கூடவா நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்கள். குறைஷிகளை பார்த்து இறைவன் சொல்கின்றான், அந்த குறைஷிகள் எதை கௌரவமாக பார்த்தார்கள்? அவர்களுடைய முன்னோர்கள் எந்த சிலைகளை வணங்கினார்களோ அந்த சிலைகளை வணங்குவதில் தான் அவர்களுக்கு கௌரவம் இருப்பதாக பார்த்தார்கள். குறைஷிகளுடைய நிலை. யூதர்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்கவில்லை? அவனுக்கு என்ன பிரச்சனை? அவர்களுடைய வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டது, இறுதியாக ஒரு தூதர் வருவார், அவர்தான்
இறுதி தூதர், அவருக்கு பின்பாக வேறு எந்த தூதரும் வரமாட்டார்கள். அப்படி அந்த தூதர் வரும் பொழுது அவர்களுக்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு தேவையான அனைத்துமே அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவருடைய வேதத்திலே தெளிவாக போடப்பட்டுள்ளது. ஆனால் யூதர்கள் அவர்கள் எதை கௌரவமாக பார்த்தார்கள் தெரியுமா? வரக்கூடியவரோ இறுதி தூதர். நாம் யார்? நாம் மேட்டு குடிமக்கள், நாம் வேதக்காரர்கள். நமக்கு முன்னால் எத்தனையோ நபிமார்கள் இந்த உம்மத்திற்கு தூதராக வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடியவரோ இறுதி தூதர். அந்த இறுதி தூதர் நம்மளுடைய பாரம்பரியத்திலிருந்து நம்முடைய முன்னோர்கள் வழியாக அந்த இறுதி தூதர் என்பவர் வர வேண்டும் என்று அந்த யூதர்கள் அதை கௌரவமாக பார்த்தார்கள். ஏன்? அவர்களுடைய வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டது. அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை எவ்வாறு அவர்கள் அடையாளம் கொள்வார்களோ அது போன்று அந்த தூதரை அவர்கள் அடையாளம் கொள்வார்கள் என்று அந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருந்தது. யூதர்களுடைய நிலை இறுதியாக இறுதி தூதராக அனுப்பப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் மரண படுக்கையில இருக்கிறார்கள், மரண தருவாயில இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கருகிலே அமர்ந்து அழுது கதறுகிறார், இப்பொழுதாவது நீங்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை நீங்கள் முன்மொழிய கூடாதா? இந்த தருவாயிலாவது நீங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுக்க கூடாதா, ஏற்றுக்கொள்ள கூடாதா? நீங்கள் இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், பின்பு நான் இறைவிடத்திலே உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கின்றேன். பக்கத்துல உட்கார்ந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கதறுகிறார்கள், அழுகிறார்கள். இன்னொரு புறம் பார்த்தால் அபூ ஜஹல், உக்பா, ஷைபா வரிசையாக நிற்கிறார்கள். அதிலே அபூ ஜஹல் சொல்கின்றான், யா அபூ தாலிப், அப்துல் முத்தலிஃபினுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டா நீ செல்கின்றாய்? உன்னுடைய முன்னோர்கள் எந்த மார்க்கத்திலே இருந்தார்களோ அதை விட்டுவிட்டா நீ செல்கின்றாய் என்பதாக அபூ ஜஹல் கேட்கும் பொழுது ரொம்ப நேரம் உரையாடல் போகுது. ஒரு கட்டத்துல அபூ தாலிப் அவர்கள் சொல்றாங்க, என்னை விட்டுருங்கப்பா, என்னை விட்டுருங்க, என்னால முடியல. நான் என்னுடைய முன்னோர்கள் எந்த மார்க்கத்திலே இருந்து மரணித்தார்களோ அதே மார்க்கத்திலே இருந்து நான் மரணிக்கிறேன் என்று சொல்லி அதே நிலையிலே மரணிக்கவும் செய்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வின் தூதரால் தாங்க முடியல, கதறார், அழுகிறார், முடியல, வேதனை. அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க, என் இறைவன் என்னை தடுக்கும் வரை நான் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்வேன். ஒரு கட்டத்துல இறைவன் வசனத்தை இறக்குகின்றான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீங்கள் யாருக்கு நேர்வழி தர விரும்புகிறீர்களோ உங்களால் தர முடியாது. ஏன்? அந்த நேர்வழி என்பது என்னிடத்தில் தான் இருக்குகின்றது. வலக்கின் அல்லாஹ யஹ்தி மன் யஷா, அந்த நேர்வழி என்பது என்னிடத்திலே, அது என்னுடைய அதிகாரத்தின் கீழாக வருகின்றது. நீங்க நினைச்சா நேர்வழி தந்துவிட முடியுமா? நீங்க ஒருத்தருக்கு நேர்வழி தரணும்னு விரும்புறீங்க, அது நீங்க நினைச்சா உடனே தந்துடலாமா? முடியாது. ஏன்? அந்த நேர்வழி என்பது என்னிடத்தில் இருக்கின்றது. அந்த நேர்வழியை நான் தான் தரக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று இறைவன் அல்லாஹ்வின் தூதரை எச்சரிக்கை செய்யக்கூடிய நிகழ்வை திருமறையிலே இறைவன் பதிவு செய்கின்றான். இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் நாம் வாழக்கூடிய இந்த சம காலகட்டத்திலே இந்த அளவுக்கு கௌரவம் நம்மிடத்திலே பார்க்கப்படாவிட்டாலுமே கூட இன்றைக்கு செயல் மூலமாக இன்றைக்கு கௌரவத்தை இன்றைக்கு எதிர்பார்க்கக்கூடிய மனிதர்களாகத்தான் நாம் இருக்கின்றோம். யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இதற்கு விதிவிலக்கே கிடையாது. ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, கௌரவத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக யாரிடத்திலே, மனிதர்களிடத்திலே எதிர்பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமே. எப்பொழுது நாம் பிறருடைய கௌரவத்தை எதிர்பார்த்து, பிறருடைய கண்ணியத்தை எதிர்பார்த்து எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போமோ
அப்போ அல்லாஹ்வினுடைய சாபத்தை பெற்றுக் கொண்டு இருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே. ஒரு சில உதாரணங்களை மாத்திரம் இந்த இடத்திலே நான் பதிவு செய்கின்றேன். நடைமுறையில ஒரு வீட்டுல ஒரு விசேஷம் வச்சிருக்கேன் என் வீட்டுல. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல எனக்கு தெரிந்த அனைத்து சகோதரர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் என் வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒருத்தர் ஒரு உறவினர் வராரு என் வீட்டுக்கு, 10,000 ரூபாய்க்கு ஒரு பரிசு பொருளை எனக்கு தராரு. முடிஞ்சா அடுத்து அவரை வீட்டுல ஒரு நிகழ்ச்சி நடக்கும்ல, அவர் ஏதாவது ஃபங்க்ஷன் வைப்பார்ல, அப்போ நான் போவேன். அப்போ நான் அந்த இடத்துல என்ன பண்ணணும்? அவர் 10,000 ரூபாய்க்கு பரிசு வைக்கிறாருன்னா நான் குறைஞ்சது ஒரு 15,000 ரூபாய்க்காவது நான் அந்த இடத்துல பரிசை கொடுத்தால்தான் அந்த இடத்துல என்னுடைய கௌரவம் நிலைநாட்டப்படும், காப்பாற்றப்படும் என்று பரிசு பொருட்களில் இன்னைக்கு கௌரவம் பார்க்கப்படுகின்றதா இல்லையா? அது மாத்திரமா, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல கல்வியை தர வேண்டும் என்று விரும்புகின்றார், ஆசைப்படுறாரு. என் பிள்ளைக்கு நல்ல கல்வியை தரணும், நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும், அவருடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலமாக இருக்கணும், நான் அனுபவிக்காததை கூட என் பிள்ளை அனுபவிக்கணும்னு ஒரு தந்தை ஆசைப்படுறாரு, மாற்று கருத்தல்ல. ஆனா அது இன்னைக்கு எப்படி மாறிடுச்சுன்னா, இந்த பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சாதான் என் பிள்ளையினுடைய எதிர்காலம் நல்ல எதிர்காலமாக இருக்கும். சரி, அங்க என்ன நிலைமை? வருஷத்துக்கு 2.25 லட்சம் ரூபாய் ஃபீஸ் என்னால தர முடியுமா? முடியாது. மாத சம்பளமே 30,000 ரூபாய் தான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல எப்படி என்னால அந்த ஃபீஸ் கட்ட முடியுமா? அந்த தொகையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. இருந்தாலும் என்னுடைய பிள்ளையை கடனை வாங்கி வட்டிக்கு நான் கொண்டு போய் அந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறேன்னு சொன்னா அதற்கு அடிப்படையான காரணம் இந்த கௌரவம் மாத்திரம்தான். ஏன்? என்னுடைய உறவினர்களுடைய பிள்ளைகள் அங்க படிக்கிறாங்க, என் தம்பி பிள்ளை அங்க படிக்கிறான், எனக்கு தெரிந்த சகோதரருடைய பிள்ளைகள் அங்க படிக்கிறாங்க, அதனால என் பிள்ளைய கொண்டு போய் கௌரவத்திற்காக அங்க கொண்டு போய் நான் சேர்க்கிறேன். கல்வியில கூட இன்றைக்கு கௌரவம் பார்க்கப்படுகின்றதா இல்லையா அன்பார்ந்தவர்களே? அது மாத்திரமா, ஆடம்பர திருமணங்கள், எத்தனை பொதுக்கூட்டங்கள், எத்தனை திருமண பிரச்சாரங்கள், எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடத்தின, மாநாடுகள் நடத்தினாலுமே கூட இன்றைக்கு மாற்றம் இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஆனாலும் கூட இன்றைக்கு மக்கள் இடத்திலே ஒரு விஷயத்தை அவனால மாற்ற முடியலன்னு சொன்னால் என்ன தெரியுமா? மண்டபத்தை பிடிச்சு கரிசோறு போட்டாதான் அந்த திருமணமே அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படக்கூடிய திருமணமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், விருந்திலேயே படுமோசமான விருந்து ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது என்ன தெரியுமா? அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, கெட்ட விருந்தா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க, எந்த திருமணத்தில் பணக்காரர்கள் மாத்திரம் அழைக்கப்பட்டு செல்வந்தர்கள் அழைக்கப்பட்டு ஏழைகள் எந்த திருமணத்திலே புறக்கணிக்கப்படுகின்றார்களோ அதுதான் விருந்திலேயே ஒரு மோசமான விருந்து. ஒரு திருமணத்தில ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு பணக்காரர்கள் மட்டும் எந்த திருமணத்திலே அழைக்கப்படுவார்களோ அதுதான் விருந்திலே படு மோசமான விருந்து என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க. இந்த கௌரவத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பல இடத்திலே சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு தெரியுமா? அல்லாஹ்வின் தூதனுடைய முதலும் கடைசியுமான ஹஜ், அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்ன இலாஹுக்கும் வாஹித், உங்கள் இறைவன் ஒருவன் தான். இன்ன அபாவுக்கும் வாஹித், உங்கள் பெற்றோர்களும் ஒருவர்தான். அதற்கு பிறகாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு வெள்ளையரை விட கருப்பருக்கு அந்த நிறத்தை வைத்து எந்த வேறுபாடும் கிடையாது. ஒரு கருப்பருக்கு ஒரு வெள்ளையரை விட எந்த வேறுபாடும் கிடையாது. ஒரு அரபி பேச தெரிந்தவருக்கும் அரபி பேச தெரியாதவருக்கும் அந்த மொழியை வைத்து எந்த வேறுபாடும் கிடையாது. மாறாக
நிறத்தை வைத்தோ, இனத்தை வைத்தோ, மொழியை வைத்தோ, தங்களுடைய பாரம்பரியத்தை வைத்தோ எந்த வேறுபாடும் கிடையாது. இல்லாமின் தக்வா மின்கும், உங்களுடைய அமல்களின் அடிப்படையில் தான் உங்களிடத்திலே வேறுபாடை தவிர, உங்களுடைய இறையச்சம் தக்வாவை அடிப்படையில் தான் உங்களுக்கு வேறுபாடை தவிர, உங்களுடைய நிறத்தை வைத்தோ, இனத்தை வைத்தோ, மொழியை வைத்தோ எந்த வேறுபாடும் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, அன்பார்ந்தவர்களே, கௌரவம் என்பது என்னுடைய பொருளாதாரத்தை வைத்து, என்னுடைய பிள்ளைகளை வைத்து மக்கள் எனக்கு தருவது. ஆனால் கண்ணியம் என்பது என்னுடைய செயலால், என்னுடைய அமலால் என் இறைவன் எனக்கு தருவது. அப்படி இருக்கக்கூடிய தருவாயிலே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய செயலை வைத்து, நம்முடைய அமல்களை வைத்து இறைவனத்தில் தான் அந்த கண்ணியத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மாற்றம் இந்த இடத்திலே பதிவு செய்து இந்த உரை நான் நிறைவு செய்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நாளை மறுமை நாளிலே நடக்கக்கூடிய நிகழ்வை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க. 3 மனிதர்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உதாரணமாக சொல்லி காட்டுறாங்க. அதுல முதலாவதாக வரக்கூடியவர் காரி, குர்ஆனை அழகாக ஓத தெரிந்தவர். அவர் அந்த 3 பேருமே யாருன்னு சொன்னா, இந்த உலகத்திலே ஆக சிறந்த ஒரு நன்மையான காரியம் ஒன்று இருக்குமையானால் அந்த காரியத்திலே ஈடுபட்டவர்கள் அவர்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் முதலாவதாக காரி வருவார். குர்ஆனை அழகாக ஓதியவர், மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைத்தவர். அவர் வருவார். அவர் வரக்கூடிய நேரத்தில் அவரை அழைத்து இறைவன் நரகத்திலே போட்டு விடுவான். அப்போ அந்த நரகத்தில விழுந்த அந்த அறிஞர் கேட்பார், இறைவா, என்னை ஏன் நீ நரகத்தில போட்டுட்டு? நான் உனக்கு இந்த உலகத்திலே மார்க்க அறிவை தந்தேனே, அதை எவ்வாறு நீ பயன்படுத்தினாய்? அந்த மனிதனிடத்திலே இறைவன் கேட்பான். அப்படி கேட்கக்கூடிய தருவாயில அந்த மனிதன் சொல்லுவான், இறைவா, நான் மார்க்கத்தை கற்றுக்கொண்டேன், மார்க்கத்திற்கு பிறரையும் வருமாறி வலியுறுத்தி பிரச்சாரம் செய்தேன், மார்க்கத்தை பிறருக்கு நாம் கற்றும் கொடுத்தேன். இறைவா, இதெல்லாம் செஞ்சது யாருக்கு தெரியுமா? உனக்காகத்தான். அப்ப இறைவன் சொல்லுவான், நீ மார்க்கத்தை கற்றுக்கொண்டாய், மாற்று கருத்தல்ல. நீ பிறருக்கும் அதை எடுத்துரைத்தாய், மாற்று கருத்தல்ல. ஆனால் நீ இது யாருக்காக செஞ்ச? எனக்காக செய்யல. மக்கள் உன்னை புகழ வேண்டும், உன்னை பற்றி அவர்கள் பேச வேண்டும், உன்னை அவர்கள் கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீ அந்த செயலில் ஈடுபட்டாய். ஆகவே உனக்கான அந்த கூலியை நான் இந்த உலகத்திலே தந்து விட்டேன். இந்த மறுமையிலே உனக்கு எந்த விதமான கூலியும் கிடையாது. இரண்டாவதாக ஒருவர் வருவார், போர்க்களத்திலே பங்கேற்று ஷஹீதானவர். அவரையும் இறைவன் அழைத்து நரகத்திலே போட்டு விடுவான். இதே கேள்வி அவரிடத்திலுமே கேட்கப்படும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த நரகத்திலே விழுந்த அந்த மனிதர் சொல்லுவார், இறைவா, நான் இந்த உலகத்திலே வாழும் பொழுது போர்க்களத்திலே பங்கேற்று நான் உனக்காக, உன்னுடைய மார்க்கத்திற்காக நான் ஷஹீதானேன் இறைவா என்று அவர்கள் சொல்லும் பொழுது, அப்போ இறைவன் சொல்லுவான், நீ போர்க்களத்திலே பங்கேற்று ஷஹீதானாய், மாற்று கருத்தல்ல. ஆனால் நீ யாருக்காக செஞ்ச தெரியுமா? மக்கள் உன்னை பற்றி பேச வேண்டும், நீ ஒரு சிறந்த வீரர் என்று சொல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அந்த கூலியை நான் இந்த உலகத்திலே தந்து விட்டேன். உனக்கும் இந்த மறுமையிலே எந்த கூலியும் கிடையாது. இறுதியாக ஒருவர் வருவார், பொருளாதாரத்தை அல்லாஹ் அவருக்கு தந்திருப்பான். அந்த பொருளாதாரத்தை வைத்து யாரெல்லாம் ஏழையாக இருந்தார்களோ, பொருளாதார நிலையிலே கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் தேடி தேடி சென்று உதவி செய்திருப்பார். அப்ப அவரையும் அழைத்து அல்லாஹ் நரகத்திலே போட்டு இதே கேள்வி கேட்பான். அவரும் சொல்லுவார், இறைவா, உனக்காக தான் செஞ்சேன். சொல்லும் பொழுது இறைவன் சொல்லுவான், உனக்கு நான் பொருளாதாரத்தை தந்து நீ எல்லாத்துக்கும் தந்த, மாற்று கருத்தல்ல. ஆனா நீ யாருக்காக செஞ்ச தெரியுமா? மக்களுடைய திருப்திக்காக. மக்கள் உன்னை ஒரு கொடையாளி, நீ ஒரு சிறந்த
பொருளாதாரத்தை தரக்கூடியவர், ஒரு வாரி வள்ளல் என்று பிறர் உன்னை பற்றி போற்றி புகழ வேண்டும் என்பதற்காக நீ செய்தாய். ஆகவே உனக்கும் இந்த மறுமையிலே எந்த கூலியும் கிடையாது என்று 3 மனிதர்களை இறைவன் நரகத்திலே போடக்கூடிய நிகழ்வை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அன்பார்ந்தவர்களே, கௌரவத்தை மக்களிடத்தில் எதிர்பார்க்காமல் கண்ணியத்தை நம்முடைய செயலால் நம்முடைய அமலால் இறைவனிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கல் புரிவானாக. அகூலி கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும்.